ஓகே கைஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரெட்மி நோட் 11 ப்ரோ பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ரெட்மி 11 ப்ரோ ப்ளஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் எப்போ லான்ச் பண்ணுவாங்க, என்ன விலைக்கு லான்ச் பண்ணுவாங்களோ, ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்ற விஷயம் லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம சொல்லலாம், புதுசாக வந்திருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் டு டீடெயில் டெக் தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லான்ச்சஸ் பற்றி கன்க்ளூஷனில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் நோட் 11 ப்ரோவில் இருந்த மாதிரியே தான் டிஸ்பிளே அண்ட் டிசைன் இருக்குது. டிஸ்பிளே 6.67 inches Full HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டுமே 120 Hz கொடுத்துருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் Gorilla Glass 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்க மாதிரி டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.3 mm திக்னஸ் இருக்குது. அண்ட் வெயிட் 204 கிராம் இருக்குது. பஞ்சோல் டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. என்னதான் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் இங்கே ரெட்மி கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஸ்பிளேவும் சரி பில்ட் அண்ட் டிசைனும் சரி நல்லாவே தான் இருக்குது. இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துடலாம். கேமராஸும் சேம் நோட் 11 ப்ரோவில் பார்த்த மாதிரி அதே கேமரா செட்டப் தான். 108 MP ட்ரிபிள் கேமரா செட்டப், 16 MP செல்ஃபி கேமரா. ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K 30 FPS வீடியோவும், செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி 1080p 30 FPS வீடியோவும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவரால் கேமரா டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ப்ராசஸரும் சேம் இங்கே MediaTek Dimensity 920 தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Mali G68 இருக்குது. அண்ட் இது ஒரு 5G ப்ராசஸர். நமக்கு 5G பேண்ட்ஸ்னு பார்க்கும்போது 9 5G பேண்ட்கான சப்போர்ட் இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த ப்ராசஸரில் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு நம்மளாம். ஏன்னா இது Snapdragon 778Gக்கு ஈக்குவலாகவே இருக்குது, கிட்டத்தட்ட ஈக்குவலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பர்ஃபார்மன்ஸும் இங்கே நல்லா தான் இருக்குது. அண்ட் பேட்டரி பற்றி பார்க்கும்போது இங்கே 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி நம்மளால் 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த பேட்டரியை டாப்அப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பிராண்ட் கிளைம் பண்ணுறாங்க. மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இந்த மாதிரியான ஒரு சார்ஜிங் ஸ்பீட் ரொம்பவே இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. ஹோப்ஃபுல்லி இந்தியாவில் லான்ச் ஆகும்போதும் இதே சார்ஜிங் ஸ்பீடோட லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். அண்ட் லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி இதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு நமக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். ஏன்னா நிறைய பேருக்கு MediaTek ப்ராசஸர் பிடிக்கிறதில்ல. ஸோ இந்தியாவில் லான்ச் ஆகும்போது Snapdragon ப்ராசஸரோட லான்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லேயும் ஒரு சில சேஞ்சஸ் மேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெட்மி நோட் 11 சீரிஸோட லான்ச்சஸ் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். கண்டிப்பாக நோட் 11 சீரிஸோட லான்ச்சஸ் இந்தியாவில் இருக்கும். பட் இதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு இருக்குமான்னு தான் டவுட்டாக இருக்குது. இதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட லான்ச் பண்ணால் ஒரு நல்ல டீசெண்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். பட் பார்க்கலாம் ரெட்மி என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மொபைலை பற்றி? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா அது மாதிரியான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.